ஆமா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். தெறிக்க விட்டான் படத்தையே. விஜய் அவன் ஃபர்ஸ்ட் சீனே ஐயோ இம்ப்ரெஸ் தல. அவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே மயக்கம் தான் வருது. அப்படி இருக்காரு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. புது படம் குட் பேட் அக்லி என்ன ப்ரோ படம். இதை வந்து பாருங்க ப்ரோ. சத்தியமா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹினியில மட்டும் தான் ப்ரோ. அதுவும் மெயினா சில்வர் ஸ்கிரீன்ல மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும். பார்த்தா ரோஹினி சில்வர் ஸ்கிரீன் தான் ப்ரோ. வந்து பாருங்க ப்ரோ. ஒரு பாட்டு தான் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டா எவ்வளவு சீன் ப்ரோ. எவ்வளவு வீடியோ ஸ்டோரேஜ் பார்த்தா அளவுக்கு வீடியோ ப்ரோ. ஸ்டோரேஜ் பார்த்தா அளவுக்கு வீடியோ ப்ரோ. எவ்வளவு பாட்டு எவ்வளவு சூப்பர் சீன். தளபதியோட கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி. தலை அளவுக்கு வராது. விண்டேஜ் தலை அளவுக்கு இல்லை. ஆனா சச்சின் படம் குறை சொல்ல முடியாது. வேற அளவுக்கு ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாரு. கியூட்டா நடிச்சது அதான் தளபதியோட இதுவே வேற அளவுக்கு. இந்த மாதிரி வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஜய் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஆனா அரசியல்ல பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா லெவல்ல இருந்து ப்ரோ. பிஜிஎம்லாம் ஜிவி பிரகாஷ் தெரிய விட்டாரு. ஏகே வந்தாரு. ஏகே வந்தாரு. ஓடிலியா பார்த்தாரு. ப்ரொஃபசரை பார்த்தாரு. சச்சின் தான் ரைட் ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ ஆனாரு கேங்ஸ்டர் ஆனாரு. இரு ப்ரோ இவனா மாதிரி தற்கூரியால தான் ப்ரோ அடிச்சிரோம். நாங்க சொன்னாரு ஏகே. இவனா மாதிரி தற்கூரியால தான் ப்ரோ அடிச்சிரோம். அவ்வளவுதான். ஏகே காலேஜ் விட்டியா. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கதையாகுதுனா இது தூக்கி சொருவணும் அப்படின்னு. படம் சூப்பர்ண்ணா. ரீ ரிலீஸ்க்குனா இதான். கில்லிக்கு அப்புறம் நல்ல வைப். ஆனா கில்லி லெவல் இல்ல. சாலுமா ஆடினாங்க சூப்பரா. அதை சைட் வச்சிருந்தாங்க சாலுமாவை. மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அல்ல வேற மாதிரி. ஐயோ கேட்காதீங்க. வாழ்க்கை வரலாறு எடுத்து வச்சுக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் இல்ல, தளபதி தான் சச்சின். அவர்தான் சிஎஸ்கே இல்ல, மும்பை இந்தியன்ஸ் இல்ல, தலைவர் தான் சச்சின். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வர படம். போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம நண்பர் படம் தான். அந்த படம் இப்போ எடுத்த படம். அது கலவையான விமர்சனம் வந்தாலும் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு, நல்ல வசூல் இருந்துச்சு, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 20 வருஷம் வந்து படம் இப்போ வந்து டாமினேட் பண்ணுது. லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் புக் மை ஷோவில் 35,000 டிக்கெட் வந்துருக்குது. எதனால்? விஜய்ங்கிற ஒரு மனுஷனுக்காக மட்டும் கிடையாது. இந்த படம் வந்து விஜய் பிடிக்காதவங்களுக்கும் பிடிச்ச அந்த காலத்து எவர்கிரீன். அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் கூட போட்டி போட முடியாதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. அன்னைக்கு மும்பை எக்ஸ்பிரஸ், சந்திரமுகி, ராமு அப்படி 3 பெரிய படம் வரப்போ ஒரு ஏப்ரல் 14க்கு சச்சின் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கே 200 நாள். இன்னைக்கு கில்லியை இது பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த FTFS தான் ப்ரூஃபு. அதாவது மக்கள் வந்து நல்ல படத்தை என்றைக்குமே ஆதரிப்பாங்க. சச்சின் இஸ் எவர் கிரீன் ஃபார் எவ்ரி ஃபேன் அண்ட் எவ்ரி ஃபேமிலி. செம்ம என்ஜாய் பண்ணேன். 90s கிட்ஸாக வந்து நான் சச்சினை வந்து என்னோட பழைய மெமரிஸ், என் காலேஜ் மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி வைபா. பாட்டு எல்லாமே சூப்பர் தல. எப்பவுமே இவளா ஆடவே மாட்டா, இவளா ஆடிட்டா தல. அப்படி இருக்கு பாட்டு எல்லாமே. வேற லெவல் ப்ரோ. ஓகே, இது ரொம்ப சீன் இந்த கியூட்னஸ் நல்லா இருக்குது அப்படினா விஜய் கியூட் தான் தல. விஜய் சிரிச்சாலே அழகுனா அழகு. விஜய் தான் அழகு. வேற எந்த ஆக்டர்லாம் அழகு இல்ல. விஜய் தான் அழகு. விஜய் தான் மேட்ராங்க. விஜய் தான் அங்க மேட்ரே. ஃபுல்லா விஜய் தான் தல. ஓகே, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. லாஸ்ட் ஹக் செம்ம சீன். அங்க எல்லாரும் கண்ணு கலங்கிட்டாங்க. சூப்பர் சீன் ப்ரோ. லவ் சீன்னால அதான் லாஸ்ட் அந்த ஏர்போர்ட்ல நடக்கிறதா சீனே அது. நான் இதுவரை இந்த சச்சின் படம் பார்த்ததுலப்பா. யாழ் பேர் சச்சின். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். விஜய்க்காக வந்து பார்த்தேன், யாழுக்காக பார்த்தேன். தெரிக்க விட்டோம் இன்னைக்கு. விஜய் படம் எல்லா படம் ரீ ரிலீஸ் பண்ணா நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஷோ தான் ப்ரோ வருவோம். இதே இடத்துல நீங்க நின்று எங்க 2 பேரையும் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம். பார்த்தாலே தெரியும் எல்லாரும் செம ஹாப்பி. ஒரு ரியாக்ஷனும் செமையா இருந்தது. விண்டேஜ் விஜய் பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன்ல ஆக்சுவலா பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். நாங்க 26க்காக வெயிட் பண்றோம் ப்ரோ. ஷோரா அவருக்காக தான். நாங்க 8th 7th படிக்கும்போது வந்தது இந்த மூவி. அப்ப எதுவுமே தெரியாது. இப்ப பாக்கும்போது செமையா இருந்துச்சு. பயங்கரமா இருக்குது. இந்த சீன் எனக்கு பயங்கரமா பிடிச்சு. செமையா இருக்கு. லாஸ்டா அவங்க 2 பேரும் அவங்க ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு கடைசியில அந்த லவ் கன்ஃபரண்ட் பண்றது, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபுல் மூவிலயுமே அந்த கியூட்டா கோச்சிக்கிறது, அந்த ரியாக்ஷன்ஸ், கரெக்டா அந்த BGM, நம்ம தளபதியோட ரியாக்ஷன், அந்த ஹிப் ஷேக், அதெல்லாம் கியூட்.
செம்ம வைப். ஓகே, அடுத்து இந்த படம் கில்லி ரிலீஸ்க்கும் இங்க தான் வந்தோம். இப்போ இங்கேயும் சச்சின் ரிலீஸ்க்கும் இங்க தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் துலாதமனும் ரிலீஸ் பண்ணனும். நாங்க கண்டிப்பா இங்க வருவோம். கண்டிப்பா ஃபுல்லா எல்லாம். எடுத்த டிக்கெட் நான் கேளுங்க, நான் எடுத்த டிக்கெட் பக்கத்து ஸ்கிரீன்ல. அது வந்து 2D தான். நான் அங்க இருந்து அந்த பாட்டு போட்டோன்னே இங்க தான் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க ரோஹிணிக்கு வந்துட்டோம். வந்து கீழே உட்காந்து தான் ஃபுல் படத்தை பார்த்தோம் நாங்க. ஆமா, நாங்க 4 பேருமே கீழே உட்காந்து தான் பார்த்தோம். ஃபுல் படத்தையும் பார்த்தோம். கீழே உட்காந்து தான். டிக்கெட்டும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பக்கத்து ஸ்கிரீன்ல தான் டிக்கெட் வாங்கினது. சேம் டைமிங் நாங்க இங்க வந்துட்டோம். வெயிட்டிங் ப்ரோ. இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு. இன்னும் வந்து கிரேஸ் இருந்துட்டு இருக்குமா ரீ ரிலீஸ்? கண்டிப்பா ப்ரோ, எல்லாத்துக்குமே நாங்க வருவோம். யார் வராங்களோ இல்லையோ, தளபதிக்காக நாங்க வருவோம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ரீ ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். ஆமா, ரீ ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். எல்லா படத்துலயும் இதுக்கப்புறம் படம் தளபதி வந்து ஒரே படம் தான் நடிக்க போறாரு. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரீ ரிலீஸ் தான். நாங்க அது மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எந்த படம் போட்டாலும் வந்துருவோம் கண்டிப்பா. தளபதி தான். அவர் படம் செம அண்ட் காமெடி லவ் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. அவ்வளோதான். இந்த மாதிரி விஜய் மிஸ் பண்ணிடுவீங்களா? ஆமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜய் படம் பார்க்க முடியாது. கடைசி ஜனநாயகன் தான். ஏன் நிறைய ரீ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பார்த்தது ஒரு மாதிரி சந்தோஷமா ப்ளஸ் அழகா வந்துருச்சு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, சச்சின் படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா வெளியில பார்க்கறது, மூவில தேடல பார்க்கறது நல்லா இருந்துச்சு? என்னென்ன சீன்ஸ்? அந்த வாடி வாடி பாட்டு செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தோம் ஆடணும்னு. நானும் என் ஃப்ரெண்டுலாம் நாங்க பிளான் பண்ணி கரெக்டா வந்துட்டோம். ஓகே, ரிப்பீட் சாங் எதனா போட்டாங்களா? ரிப்பீட் சாங் வாடி வாடி தான் அகைன் ரிப்பீட் ஒன்ஸ் மோர் கேட்டோம் போட்டாங்க. என்ஜாய் பண்ணேன். வைபா இருந்தது ப்ரோ. சாங்ஸ் தான் ப்ரோ வேற லெவல். வாவா தலைவா, அந்த வாடி வாடி சாங் வேற லெவல் தலைவா. அவர் ஃபேன் தலைவா. நான் டிவிக்கு அவரு பத்தி அதுதான் வேற லெவல் தலைவா. கடைசி படம் ஜனநாயகம் வேற லெவலா படம். ராசத்தி மைடு வந்தாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் படம் தலைவா. அவர் படம் வந்தாலும் எங்க படம் தான். நாங்க யாருக்காண்டி அவரை வெட்டி தர மாட்டோம் தலைவா. அவள் தான் வேற லெவல் தலைவா. செம்ம ப்ரோ. அதுக்காக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம். ரோஹிணி தேட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் ஒன்ஸ் மோர் கேட்டோம், சண்டை போட்டு ஒன்ஸ் மோர் கேட்டோம். ஆனால் தளபதி தான் எப்பயுமே. ஆனால் சச்சின் லவ் ஷாலினி இப்போ நடக்கும்னா இல்லை. ஆனால் அந்த ஜென்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் இப்போ ஷாலினியை தேடிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பாக நல்லா கூட சூப்பர். எல்லாரோட ஷாலினியை தேடுறோம். ஆனால் அந்தளவு ஒர்க் அவுட் ஆகுது. செம்ம படம் ப்ரோ. சில் மாஸ். எல்லா சீனுமே மாஸ் ப்ரோ. அந்த வாடி வாடி சாங் தான் பிளாஸ்ட். எல்லா சாங்கும் ஃபேன்ஸ் ஆடுறாங்க. பட் எல்லா ஃபேன்ஸுமே வந்திருந்தாங்க. ஏகே ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே வந்தாங்க. எல்லா ஃபேன்ஸும் ஒன்று தான் எங்க. பட் எல்லா சாங்ஸும் வைப் தான். தளபதினாவே வைப் தான். 2026 மிஸ் பண்ணுற மூவி இல்லாமல் பட் கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கட்டும். இன்னும் நடிக்கணும் அவர். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பழைய படம் நம்ம ஸ்டில் ஃப்ரெஷ் ப்ரோ. 20 வருஷம் ஆச்சு படம் வந்து. ஆனால் படம் கும்பலை பாருங்க, 20 வருஷம் அந்த மாதிரியா இருக்குது. புது படம் மாதிரி அப்படியே வைப்பாக கடன்னு இருக்குது. நான் சொல்ல போனால் திருச்சியிலேருந்து வந்துருக்கேன் நம்ம படம் பார்க்கறதுக்கு. இங்கே இந்த படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். பார்த்தேன். அதே ஸ்டில் வைப் ஸ்டில் ஃப்ரெஷ். அப்படியே அந்த காமெடி கவுண்டர்லேருந்து எல்லாமே அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே க்யூட்டு தான். இதுதான் தளபதி. எத்தனை படம் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே இதே கும்பல் இருக்கும். அதான் ப்ரோ. அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு நாங்கள் வருவோம். இதே மாதிரியே கும்பல் இருக்கும் ப்ரோ. திருமலை வரலாம். திருப்பாச்சி, போக்கிரி, அது மாதிரி நிறைய படங்கள் வரலாம். மெர்சல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பரா இருந்தது அங்கிள். ரொம்ப நாள் கழிச்சு வந்து சச்சின் படம். ஆமா, ரொம்ப யா தளபதி எப்படி இருந்தாரு? தளபதி தான் கியூட்டா இருந்தது. மற்றபடி அவர் மாதிரி யாராலையும் கியூட்னஸ் இருக்க முடியாது. பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க. லாஸ்ட் அந்த வாடி வாடி சாங் 2 டைம்ஸ் கேட்டு அவங்க போட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா. ஒருத்தர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஆடினாரு. நல்லா இருந்தது. இந்த மாதிரி விஜய் மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மறுபடியும் அந்த மாதிரி படம் நல்லா இருக்கும். ஆனா தெரியும் வர முடியாதுன்னு. அதான் ஒருவேளை சச்சின் மாதிரி ஒரு படம் மறுபடியுமா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரொம்ப. விஜய் இந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கிளைமாக்ஸ் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே அழுதுட்டோம். திரும்பி பார்த்தா எல்லாருமே அழுதுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்டா அங்க கட்டி பிடிச்சிட்டு எல்லாருமே ரொம்ப சவுண்ட் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் பண்ணா போக்கிரி நண்பன் இது 2 பண்ணா நல்லா இருக்கும். மெர்சல் கூட மெர்சல் இப்ப போக்கிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. போக்கிரி பண்ணா நல்லா இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. சரியான வைப். ஆனால் உள்ள ஃபுல் தேட்டரே சரியான வைப்பு. ஸோ ஐ மீன் 2004 வந்த படம் லாஜிக்லாம் பார்க்க முடியாது. பட் வைப்னா சரியான வைப். தளபதிக்கே இருக்கிற வைப் அது.
கண்டிப்பா ப்ரோ. ஓகே, அந்த பழைய விஜய் எப்படி இந்த இருந்தாரு? பழைய விஜய் அந்த கரிஸ்மா, அந்த ரிசஸ், அந்த சாம் எல்லாமே இருக்கு. அப்ப பார்த்த தளபதியோட அப்படியே இருக்கு. லைக் சேஞ்சே இல்லை. அப்ப பார்த்த என்ன ஃபீலோ இப்பயும் அதே ஃபீல். லைக் நோ சேஞ்ச். லாஸ்டா அந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும். வெரி வெல், கண்டிப்பா தாராளமா போகலாம். இப்படி ஒரு படம் இன்னும் ஒரு லாஸ்ட் படம் லைக் ஸ்டோரிலாம் இல்லாம ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் மாதிரி கொடுத்தா தாராளமா போகலாம். பட் டெஃபினெட்லி லைவ் தட். வாடி வாடி எப்படி இருந்தாலும் வந்து ரிப்பீட் மோட் போட்டுருப்பாங்க. ரிப்பீட் போடல ப்ரோ. கேட்டோம் ஒன்ஸ் மோர் கேட்டோம், போடவே இல்லை. தலைக்கீழலாம் கேட்டோம், எதுவுமே போடவே இல்லை. கடைசியில் ஒரு வாட்டி போட்டுருந்துருக்கலாம், அது மட்டும் போடாம விட்டாங்க. அதான் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. விஜய் தளபதி எப்பயுமே வேற லெவல்ல ப்ரோ. தளபதி தான் ப்ரோ என்னைக்குமே. ஃபர்ஸ்ட் டே ஷோ விட இது ரீ ரிலீஸ் வர மஜாவா இருந்தது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. இந்த படத்துல எப்பயுமே ரொம்ப கியூட் எக்ஸ்ட்ராவா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. மற்ற மூவிஸை விட. ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்றீங்க இப்ப இருக்க தளபதி? இப்போ வந்துட்டு அவர் படத்திலே நடிக்கிறது இல்லைல்ல, ஸோ ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கும். சீரியஸா ப்ரோ கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் என்ஜாய்மென்ட் ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. தளபதி அப்படியே சின்ன வயசுல பாக்குற மாதிரி ப்ரோ. செம்ம ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. பிளாஸ்ட் விட்டானு ப்ரோ படத்தையே தரோம் ப்ரோ. என்னென்ன மூமெண்ட் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க? வாடி வாடி பாட்டு தான் அங்க பயங்கரமே ப்ரோ. தரோம் ப்ரோ. படம் எப்படி இருக்குதுன்னு கேக்குறியா? தலை நம்ம டிவியில பார்த்து தான் தலை பழகம். ஆனா வந்து பார்த்தா தலை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐயோ இதெல்லாம் ஒரு வரம் தலை. இதெல்லாம் கிடைக்காத, இதெல்லாம் ஒரு வரம், புரியுதுங்களா? அதனால நான் பாரு தலை அப்படி என்ன பார்த்துருக்கேன். எல்லாரும் தேட்டர் வாங்க வைப் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தலை? ரொம்ப நாள் கழிச்சு சச்சின் படம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான் தலை சரியான வைப்பு தலை. டிவியில் பார்க்குறது அது ஒரு வைப்பே கிடையாது. தேட்டரில் பார்த்தோம் அண்ணன் படம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா மாரி ஒரு புது படம் எப்படி வந்து ரசித்து பார்க்குறோமோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு வைப்பாக இருந்துச்சு. செம்மையாச்சு. ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், தலைவன் வடிவேலியாக இருக்கட்டும், சரியான காமெடி. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் கண்டிப்பாக கலெக்ஷன் நல்லா வச்சிடும். கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு பயங்கரமா அந்த படத்துல. ரொம்ப ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த பாப்பா. அது அப்படிதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக வச்சுங்க. அந்த டைலாக்லாம் செம்மையாக இருந்துச்சு தலைவர். அடுத்து என்ன படத்துக்கு வெயிட் பண்ணுங்க? திருமலை தான் தலைவர். திருமலை பகவதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அது போனவா 2 வாரத்துக்கு முன்னாடி விட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது. அது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மூவி வந்து திருமலை தான். ஆமாம் ஐ மீட்டிங் தலைவர். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன ப்ரோ? இது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ப்ரோ. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ தான் ப்ரோ வெளில வரேன். செலிப்ரேஷன் அந்த மாதிரி செலிப்ரேஷன் ப்ரோ. உள்ள சும்மா இல்லை ப்ரோ. பண்டிகையை கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரீ ரிலீஸாக எங்களுக்கு பண்டிகை தான் ப்ரோ. எல்லாம் பண்டிகை வரதான் போகுது, எல்லாம் பண்டிகை கொண்டாட தான் போகிறாங்க. தளபதிக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க. ரீ ரிலீஸ்க்கு இவ்வளோ பேனர் கட் அவுட் எதனா ஒரு தேட்டரில் இவ்வளோ கட் அவுட் இவ்வளோ பேனர்லாம் பார்த்துருப்பீங்களா? இல்லை, எல்லாம் பார்த்துருக்கிறது ஒரே கோசம், அண்ணனுக்காசம் மட்டும்தான். அண்ணன் தான் 2026 எலெக்ஷனும் நாங்கள் தான், பாக்ஸ் ஆஃபீஸும் நாங்கள் தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ப்ரோ. இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், தேட்டரில் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க தேட்டரில் வந்து இந்த ஒரு ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன தான் டிவியில் 10 வாட்டி போட்டாங்க 100 வாட்டி போட்டாங்கலாம் பேசுவாங்க. அது பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. தேட்டரில் வந்து ரீ ரிலீஸ் பண்ணது அந்த என்ஜாய்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரவே மாட்டீங்க சீட்டில். எல்லாம் பாட்டு ஆடுறாங்க ப்ரோ. அந்த வாடி பாட்டுக்கெல்லாம் சும்மாவே 4 பேர் எங்கன்னா ஆடுவாங்க அந்த பாட்டு போட்டால். ரீ ரிலீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த தேட்டரில் யாருமே உட்காரவே இல்லை ப்ரோ. ஃபுல்லாக ஆடிட்டு தான் ப்ரோ இருக்கிறாங்க. ஒரு கீழே இடம் இல்லாமல் தேட்டரில் ஸ்க்ரீனில் கீழே உட்காந்து பார்க்குறாங்க ப்ரோ. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம் ப்ரோ. எல்லாம் ஒரே ஒரு ரீசன், அந்த தெய்வத்துக்காக, அந்த தளபதிக்காக மட்டும்தான் ப்ரோ. வேறு எதுவுமே இல்லை. ஒரே ரீசன் தளபதி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தளபதி ப்ரோ. மறுபடியும் பாப்பாரு. அவரை பார்த்தாலே மாஸ் தான். அவர் வந்து நின்றாலே மாஸ் ஆச்சு. அது மட்டும் சாலே மாஸ் தான். அது போதாதா? இந்த மாதிரி விஷயம் மிஸ் பண்றீங்களா? ரொம்ப கியூட்டா நடிச்சிருச்சு. ஆமா, ரொம்ப. இப்போ கூட என்ன ஒரு கியூட்ல என்ன எல்லாம் எப்பவுமே அவர் கியூட் தான். மாஸ் தான். ஆஹா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. விஜய்னா மாஸ் தான், விஜய்னா கியூட் தான். சிரிச்சாலே போதும், வேற எதுவுமே எங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, இப்போ இந்த ரீ ரிலீஸ்க்கு பயங்கரமா கொண்டாடுறாங்க. முன்னாடி வந்து அஜித் படம் வந்துச்சு, அதுக்கு ரெஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த படத்தை கொண்டாடினாங்க. நானும் தான் போனேன். நானும் தான் படத்துக்கு போனேன். நல்லா தான் இருந்தது. நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். வைப் அதிகமாக இருந்துச்சு. சச்சின் தான் வந்து படம். நான் அதுக்கும் என்ஜாய் பண்ணேன், இதுக்கும் என்ஜாய் பண்ணேன். படம் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கு தளபதி தான். அதுக்காக தலையை டவுன் சொல்றதெல்லாம் இல்லை, தளபதி தான். ஓகே, அடுத்து இந்த படம் ரீ ரிலீஸ் ஆனா அந்த படம் நல்லா இருக்கும். என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் பார்ப்போம். இதே படத்தை மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம். மாசம் போட்டாலும் பார்ப்போம். பழைய படத்தை மாசம் போட்டாலும் பார்ப்போம்.
எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் ப்ரோ, சூப்பரா இருக்கும். திரும்ப ஃபர்ஸ்ட் பார்க்கறத விட இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்ப நாங்க அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா பார்த்தோம், இப்பதான் ஒரு வைபோட பார்த்தோம். மோஸ்ட்லி கேடிவில தான் பாத்துருப்பீங்க. ஆமா. மறுபடியும் வந்து இந்த ஸ்கிரீன் பிக் ஸ்கிரீன்ல பாக்கும்போது எந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு? எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வாடி வாடி பாட்டுக்கு எப்படி வெயிட் பண்ணீங்களா? டான்ஸ் தான் ப்ரோ, நிக்கவே இல்ல. சாரி டான்ஸ். மாசா இருந்துச்சு ப்ரோ, செம லவ் ஃபிலிம். கடைசி சீன்லலாம் அழுதுட்டேன் நானு, அவ்வளவு ஃபீலிங்கா இருந்தது. இந்த படத்துல ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி செம கியூட்டா இருந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததே சோ கியூட். ஓகே, என்ன இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருச்சு? பயங்கரமா உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குங்க அந்த சீன் தான். அப்புறம் அந்த குழந்தை செத்தப்போ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ப்ரோ, செமையா இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இந்த நாஸ்டாலஜி ஃபீலிங் அப்படியே வந்துச்சு. இதுக்கு மேல தலைவர் சொல்லுவார் இவருக்கு. ஹவுஸ் பேக்டா இருந்திருக்கும். அப்ப பழைய படத்துக்கு வந்து இவ்வளவு ஹவுஸ் பேக்டா இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா ரீலீஸ் படம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு அப்புறமா ஃபுல்லா அப்படிதான் வந்தாகும். நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி அது கில்லி வந்து சம வைப்பான ஒரு படம். பட் சச்சின் வந்து கொஞ்சம் ரொம்ப கியூட்டான படம். சோ அதுக்குமே வைப் பண்றாங்க ப்ரோ. ஒரு சாங் வந்தாலும் தளபதி ஸ்கிரீன்ல காமிச்சாலே போதும், பயங்கரமா எல்லாம் வைப் பண்றாங்க. பார்த்துருப்பீங்க, சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. உண்மையில நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, என்ன இந்த பர்టిక్యులர் இந்த சீன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த பாட்டு தான் ப்ரோ, ஆப்வியஸா அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீலீஸ் பண்ணாதான் நம்ம பார்க்கலாம் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? திருமலை, திருப்பாச்சி அந்த மாதிரி வெயிட் பண்றோம். நல்லா இருக்கும். வேற லெவல்ல பண்ணலாம். ஆமாம், ஆறாம இருக்கு ப்ரோ. உண்மையா சொல்றேன், எவர் கிரீன் இப்போ பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ பேகி எல்லாம் போடுறீங்க, தலைவன் அன்னைக்கே போட்டிருக்கான். ஃபுல் எவர் கிரீன் படம் வேற மாதிரி இருக்கு. ஃப்ரேம் எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு டைம் பாருங்க. ஏன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாம் ஃபேன்ஸ்க்கு இப்போ ரெஃபரன்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க. அப்பயே மன்மதன் ரெஃபரன்ஸ், என்னென்னவோ ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல, பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி ப்ரோ. தளபதிக்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, கண்டிப்பா வாங்க. சச்சின் லவ் ஷாலினி ப்ரோ. மச்சானோட லவ்வையே அது ஞாபகப்படுத்துச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ, ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு ப்ரோ. உங்க லவ் ஞாபகப்படுத்துச்சு ப்ரோ. சும்மா சொல்றேன். ஆமா ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, சும்மா ப்ரோ. இது லவர் கூட வரல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வரல. இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. தளபதி ப்ரோ, லவர் கூட எல்லாம் வர கூடாது. மாசா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும் ப்ரோ. நட்பு தான் ப்ரோ. என்ஜாய் பண்ணல. செம்ம ப்ரோ, செம்ம என்ஜாய் ப்ரோ. சீட்ல உட்காரவே இல்ல ப்ரோ. சீட் மட்டும் லாஸ்டா வச்சிட்டான். ஃபைன் கேட்டானா இவனை காமிங்க ப்ரோ. கோடி ஜீசஸ் டே ப்ரோ. இது ப்ரோ கோடி ஜீசஸ் டே வேற மாதிரி ப்ரோ. விஜய் பிளாஸ்ட் பண்ணிட்டார் ப்ரோ. மூவி படம் இது ஆக்சுவலி. ஸோ எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஸோ இந்த மாதிரி ரீரிலீஸ்க்குலாம் இவ்வளோ கூட்டம் வரதெல்லாம் தளபதிக்கு மட்டும்தான் பொருத்தம். ஸோ இதுக்கு மேலே ஜனநாயகன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ரீரிலீஸ் தான். காதலுக்கு மரியாதையிலேருந்து, பூவனக்காக, துல்லாத மனு துள்ளும் எல்லாமே ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ கூட்டமும் வரும். ஸோ வேறு யாருக்கும் இந்த மாதிரி கூட்டம் சேராது. இதெல்லாம் ஒரு ஃபீல் குட் மூவி. பேரண்ட்ஸு, சைல்ட்ஹுட்டு எத்தனை வாட்டி வேணால் பசங்களை வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருக்குது.